வணக்க மக்களே, நான் உங்கள் வினோத். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே நல்ல ஒரு வெயில் தான் பட்டை கிளப்பிட்டுருக்கு. இன்றைக்கி கூட பாருங்கள், கொடைக்கானலில் எல்லாமே வெறிச்சோடி போய் தான் இருக்குது. அந்தளவுக்கு க்ரௌடு கிடையாது, மீடியமான க்ரௌடு தான். டே டைமில் கூட நல்ல ஒரு வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பனி லைட்டாக இருக்குது. அதேமாதிரி நைட் டைமில் எவ்வளோக்கு வெயில் அடிக்குதோ அதுக்கு ஈக்குவலான பனியும் குளிரும் நைட்டு இருக்குது. கையெல்லாம் விரைச்சி போயிடும். வெயிலை கூட தாங்கிடலாம். இந்த பனி நைட் அடிக்கிற அந்த பனியை நம்மளால் தாங்க முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமான பனியாக இருக்குது. நம்ம நைட்டு பார்த்திங்கன்னா அந்த புல்லுலாம் பனிப்பொழிவு பேஞ்சது பார்த்திங்கன்னா காலையில் ஐஸ் கேஸ் கட்டியாக அப்படியே மேலே புல்லு மேலெல்லாம் அவ்வளோ பனிப்பொழிவாக இருக்குது. காஷ்மீர், மினி காஷ்மீர் மாதிரி இப்போதைக்கு இருக்குது கொடைக்கானலில். இன்னும் போக போக வெயில் காலம்தான். ஸோ வெயில் இனி போக போக வெயில் அதிகமாகறனால தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் கொடைக்கானலில். ஸோ தண்ணிலாம் காட்டேஜஸ்லாம் வெளியில் வெயில் விலைக்கு தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா பார்த்து கம்ஃபர்டபுளாக, அதாவது சிக்கனமாக தண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொடைக்கானலில் பாருங்கள், தண்ணி இல்லாமல் இப்போயே கொஞ்சம் மரங்கள் செடி கொடியெல்லாம் காஞ்சி போச்சு. ஸோ தண்ணி செழிப்பாக இருக்கிறவங்க தான் தண்ணி விட்டு செடிகளை பாதுகாக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொடைக்கானல் வந்தாலும் தண்ணியை கொஞ்சம் சிக்கனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொடைக்கானலில் பட்ஜெட் விலையில் ரூம்ஸ், காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ், டார்மெண்ட்ரி, ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாஸ்டல் டைப்பு கொடைக்கானலில் முதல் முறையாக ஹாஸ்டல் டைப்பு எங்கேயும் கிடையாது. பூம்பாறை அவுட்டரில் பண்ணுறாங்க. ஸோ நம்மகிட்ட ஹாஸ்டல் டைப் இருக்குது. பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக. ஸோ தனித்தனியாக பெர் ஹெட்டுக்கு மினிமம் சார்ஜில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு உதவி கொடைக்கானலில் தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. நான் உங்கள் வினோத் இன்னொரு புது இடங்களை மீட் பண்ணுறேன். பை, டாட்டா.